வணக்கம். தமிழர்களின் பாரம்பரியத்தோடும் வீரத்தோடும் கலந்ததுதான் சண்டை சேவல் வளர்ப்பு. அசில், அஷில் என்று அறமான பாரம்பரிய ரகங்களை தேர்ந்தெடுப்பது. சண்டை சேவல் வளர்ப்பில் பரம்பரை அல்லது லைன் மிக முக்கியம். காகம், கீரி, மயில், நூலன், பேடு என பல ரகங்கள் உள்ளன. நல்ல உயரமும் வலுவான எலும்பு அமைப்பும் கொண்ட தாய்தகப்பன் வழியில் வந்த குஞ்சுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். குஞ்சுகள் பிறந்தது முதல் 3 மாதங்கள் வரை தாய் கோழியுடன் சேர்த்து வளர்ப்பது அவற்றின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பராமரிப்பு. சண்டை சேவல்களுக்கு 4 முதல் 5 மாதங்கள் ஆகும்போது அவற்றிற்குள் சண்டையிடும் குணம் வந்துவிடும். எனவே ஆண் சேவல்களை காயம் படாமல் வளர்க்க தனித்தனி கூண்டுகளில் அடைக்க வேண்டும். கூண்டுகள் நல்ல காற்றோட்டமாகவும் பூச்சிகள் மற்றும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்புடையதாகவும் இருக்க வேண்டும். தினமும் காலை வேளையில் சேவல்களை கூண்டிலிருந்து வெளியில் விட்டு சற்று உலாவ செய்வது அவற்றின் சுறுசுறுப்பை கூட்டும். உணவு அல்லது தீவன மேலாண்மை. சண்டை சேவல்களுக்கு சாதாரண தீவனம் போதாது. கம்பு, சோளம், கேழ்வரகு ஆகியவற்றுடன் ஊற வைத்த பாதாம், பிஸ்தா மற்றும் வேக வைத்து முட்டையின் வெள்ளைக்கரு போன்ற சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்க வேண்டும். இது சேவல்களின் தசைப்பகுதியை வலுவாக்கி உடலை தயார்படுத்தும். சீராக இருக்க வாரத்திற்கு ஒரு முறை இஞ்சி, பூண்டு, மிளகு கலந்த இயற்கை மருத்துவ கலவையை சேவலுக்கு தண்ணீர் ஊற்றி பழக்குவது, நடைப்பயிற்சி தருவது, உரிமையாளர் சேவலை கைகளில் கம்பீரமாக தூக்கி வைத்திருப்பது. வாய்ஸ் ஓவர். படி 4 மற்றும் 5 உடற்பயிற்சி மற்றும் சந்தைப்படுத்துதல். சேவல்களுக்கு பறக்கும் பயிற்சி, ஓட்டப்பயிற்சி மற்றும் தண்ணீரில் நீச்சல் பயிற்சி கொடுப்பது அவற்றின் மூச்சு திறனையும் இறக்கைகளின் பலத்தையும் அதிகரிக்கும். முறையாக பராமரிக்கப்படும் ஒரு நல்ல சண்டை சேவல் பல்லாயிரக்கணக்கில், சில நேரங்களில் லட்சங்களிலும் விற்பனையாகும். முறையான பயிற்சி, முறையான உணவு இருந்தால் உங்கள் சேவலும் களத்தில் வெல்லும் சிங்கமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சண்டை சேவல் பிரியர்களுடன் பகிருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.